சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. அவங்களோட வாழ்வியல் முறைக்கு இதுல என்னதுங்க, கடவுள் இதெல்லாம் கிடையாது. அப்ப அது என்னது? ஓகே, புரியுதுங்களா? அதுல என்ன இருக்கு அப்படி? அதான் ஜஸ்ட் லைக் தட். புரியுதுங்களா? அமெரிக்காவில 13 வயசு பொண்ணு போகுதுன்னா அம்மாவே காண்டம்லாம் வச்சு அனுப்பணும். ஏன்? அதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். இது என்ன, இது போய் ஒரு தப்பா சாப்பிடுற மாதிரி? அது புரியுதா இல்லைங்களா? அவங்க அப்படி இந்த பேசிக் நீட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வியலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த பதிவு இது மாதிரி கடவுள் இதெல்லாம் இல்லை அங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இயல்பாவே திருத்துறோம். இப்ப புரியுதுங்களா இன்புட் எப்படி நடக்குதுன்ட்டு? அதாங்க சொன்னாங்க மிலேச்சர் தேசம். அது மிலேச்சர்னா என்னது? எருமாட்டு சாணி. எருமாட்டுக்கு என்னது ஒண்ணும் வரைக்காது, எருமாட்டு சாணிக்கு என்ன வரைக்கும்? புரியுதா இல்லைங்களா? அதான் அவன் தான் சொல்றான், இனிமே நான் கிரகணம் தப்ப ஆட்டுக்கால் சாப்பிட்டாங்க, கோழிக்கால் சாப்பிட்டாங்க, ஒன்னும் ஆகல. அப்படி ஒன்னும் ஆகாது உனக்கு. எல்லாம் என்னன்னா இங்க வாழறத பத்தியே யோசிச்சுக்கிறாங்க. அதான் சொல்றான், இதுதான் நான் பிராமின். நான் பிராமின்னா பிராமின்ல பிறந்தவங்க இங்க வாழத்தை யோசிக்கணும், அவனும் நான் பிராமின் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படி இருக்கு பாருங்க. அப்படின்னா என்னன்னா இவனுக்கு இதை தாண்டி ஒரு உலகமோ கடவுளை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஐயரு கூட இன்னைக்கு அவங்க என்ன காலையில எழுந்து காயத்திரி மந்திரம் சொல்லணும், இதுன்னா அது ஒரு ருட்டீன் நடைமுறையாகி தட்டு காசு வரலன்னு கடவுளை சபிச்சுங்கிறானுங்க அவனுங்க. புரியுதா இல்லைங்களா? பொண்ணு கிடைக்க மாட்டேது, நீ என்ன கோயில்ல ஐயரு? ஆஹா, வேணாம் வேணாம் வேணாம். யாரு ஐயர் பொண்ணு சொல்லுது? புரியுதா இல்லைங்களா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வா 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 அப்படின்ட்டு, இல்லைன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டுங்க. இவங்களும் பிளான் பண்ணி அது மாதிரி பண்றானுங்க. புரியுதா இல்லைங்களா? ஐயர் பொண்ணுங்கன்னா என்னது? வாண்டட். புரியுதுங்களா? அப்படின்னா முஸ்லிம்ஸ் பிளான் பண்ணி ஐயர் பொண்ணுங்கள உயர் குலத்து பெண்கள், அதான் பிள்ளைமார்கள், நுமலேரு, நாயுடு, நாயக்கரு, இதெல்லாம் கொஞ்சம் முன்னேறின இது அதெல்லாம் பிடிக்குதுங்க. யாரு? முஸ்லிம்ஸ். புரியுதுங்களா? இப்ப அதுவும் நடக்குது. பிளான் பண்ணி பிடிக்கிறாங்க எல்லாம். எதுக்கு? எல்லாம் கலப்பு. புரியுதுங்களா? புரியுது. ஆனா இதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணது. அதான் பெண்கள்லாம் பாருங்க, உதவி செய்வதற்காக. அப்ப இந்த பிராமின், அதாவது பிராமின்னா இங்க என்னது எப்படி சொல்லலாம், சத்திரியன் இது இருக்குல்ல, வைசியன், பிராமணர்கள், அந்த மாதிரி. அதுல இந்த சூத்திர பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வேற எந்த திறமை இருக்காது, செக்ஸ் தான். செக்ஸ் சமைக்கும், இது பண்ணும். அப்படின்னா இது எந்த இது கொண்டாலும் ஹெல்ப் பண்ணலாமா இல்லையா? நான் சொல்ல புரியுதுங்களா? எந்த உயர் ஜாதிக்கும் பண்ணலாம். எந்த ஜாதி வேணும், உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, எந்த ஜாதி வேணாலும் அது பண்ணலாம். இதான் கீழ்நிலை பெண்கள். சமைச்சு கொடுக்கலாம், செக்ஸ். ஓகே, புரியுதுங்களா? அதாவது அசிஸ்ட் பண்றது. அதான் ஒண்ணும் படிக்காதவன் நான் எந்த வேலைக்கு வேணா போலாம். அப்படின்னா என்னது, யாருக்கு ஒன்னா அவங்க உதவி செய்யலாம். புரியுதுங்களா? தலைமை எல்லாம் வராது. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப வைசியர்னா என்னது? வைசியர்னா பணம் சம்பாதிக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணை உதவி செய்யறதுக்கு வளர்த்துருப்பாங்க. அது மாதிரி சத்திரியர்னா போருக்கு தகுந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க. புரியுதுங்களா? சண்டை போடுறதுக்கு தகுந்த மாதிரி. புரியுதுங்களா? அந்த பிராமின் பொண்ணா என்னது, பூஜை பண்றதுக்கு உதவுற மாதிரி அதை வளர்த்துருப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த பிராமின் பொண்ண இவனுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணா அது என்ன பண்ணுதுன்னா, அதான் அந்த குலதெய்வ சாபம்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணு வந்து உயர்ந்த ஜாதி பெண்ணு தாழ்ந்த ஜாதி பையனுங்கள்னா அது சாபம். இதே உயர்ந்த ஜாதி ஆணு தாழ்ந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அது வரம். இததான் உனக்கு புரிய மாட்டேங்குது, குதிக்கிறானுங்க. இது என்னது, ஆம்பளைங்க எது ஒண்ணா பண்ணுவாங்கலாம், பொம்பளைங்க அப்படின்னா என்னத்தனா, ஆண்கள் பெண்களை இவங்க சௌரியத்துக்கு இழுப்பாங்க, நல்லதுக்கு இழுப்பாங்கன்னு பேரு. புரியுதா இல்லைங்களா? இது எல்லா இதுலயும் கிடையாது, பொதுவா அது மாதிரி இருக்குது ஜென்ரலா. புரியுதா இல்லைங்களா? அதனாலதான் ஆண்களுக்கு வயசு அதிகமாகவும் பெண்களுக்கு என்னது கம்மியாகவும் கல்யாணம் பண்றாங்க. இல்லைன்னா பெண் அதிகமாகவும் ஆனை கம்மியா வைக்கலாம்ல? ஆவாதான்னு கேக்குறேன் நானு. இதெல்லாம் எதுக்கு அது மாதிரி வச்சாங்க?
ஆவாதா? அது மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல ஏன் நீங்க டாய்லெட் கிளீன் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட்ல ஏன் எழுதக்கூடாது? குழந்தைங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதினாலும் அம்மா என்ன பண்ணுது? அடிச்சு அடிச்சு பழக்கி மாத்தி விட்டுருவாங்க மாத்தி மாத்தி ரைட் விடுறேன். ஹேண்டுக்கு. ஏன் ஏன் வலது கையில டாய்லெட்டும் இடது கையில சாப்பிட்டா ஆவாதா? சாப்பிட முடியாதா என்ன? எதுக்கு ஐயா இதெல்லாம் வச்சா என்னைக்காவது யோசிக்கிறீங்களா? ஐயா சொல்லுங்க. சிலர் வந்து இந்த பரிகாரம் சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல பழக்கம் எடுத்துட்டு வந்துக்கிறத நான் கேட்டிருக்கிறேன் ஐயா, பார்த்திருக்கிறேன். இந்த சமணர்கள் ஜெயின்ஸ் அது அது எதுக்குன்னு தெரியல. பரிகாரம். ஏன் இந்த கையில சாப்பிடுறது ஏன் வலுக்கட்டாயமா இந்த கையில சாப்பிடுறாங்க, இந்த கையில வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. அதான் நீங்க எதுவுமே யோசிக்க மாட்டீங்க பாருங்க. ஏன் இடது கையால டாய்லெட் கிளீன் பண்ணணும், ஏன் வலது கையால எழுதணும், கொடுக்கணும், வாங்கணும் அப்படிலாம் வச்சுக்கிறாங்க, சாப்பிடணும் அப்படிலாம். ஏன் இடது கையால சாப்பிட்டுட்டு வலது கையில டாய்லெட் கிளீன் பண்ற மாதிரி ஏன் வைக்கல? ஆனா கடவுள் இடது எல்லாமே பக்கம் தான் வலப்பக்கத்துக்கு சொத்தரத்தம். தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி வச்சிருக்காங்க. வலப்புறம் ரைட் சைடு நாலேஜ் அப்படி போயிடுது இல்லைங்க. ஆனு புரியுதா இல்லைங்களா? சரியா சரி. இந்த கடவுள் எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா, இது ஆணாதிக்க சமுதாயம். இதே பெண்ணாதிக்க சமுதாயம் வந்து இடது கையில என்னது, இடது கையில சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவோம், வலது கையில என்ன புரியுதுங்களா? குழந்தை பிறக்குள்ள அதுக்கு தெரியும். நீங்க இயல்பா விட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அது தெரிஞ்சிடும் அப்பயே. அதான் விலையும் பயிர் முளையிலேயே தெரியும். புரியுதுங்களா? அப்ப 2 கையாலையும் எழுதுறாங்க, 2 கை இதையும் இப்ப திறமை மாதிரி வளர்க்குறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வில்வித்த மாதிரி, கராத்தா மாதிரி நீங்க புழைக்கிறதுக்கு உதவுமே தவிர, ஆன்மீக நோக்கில் இது ஒரு மிஷின் பார்த்து கடவுள் அதுக்கெல்லாம் இது உதவுமா? இல்லையா? புரியுதா பாருங்க. இப்ப யாருமே இல்லை, வில்வித்தை வச்சு என்ன பண்ணுவோம்? அர்ஜுனன் ஒன்னும் செய்ய முடியாதுயா. அது மாதிரி இப்ப யாருமே இல்லை, கம்ப்யூட்டர்ல வச்சு என்ன பண்ணுவோம்? நோ யூஸ்ங்கயா. அப்ப பணம், மக்கள் இவங்கெல்லாம் இருந்தாதான் நீங்க சொல்ற கலைகள்லாம். புரியுதா இல்லைங்களா? என்னது பரதநாட்டியம், அதிசயங்கள் எல்லாமே. பாடல்கள். இப்ப நான் பாடினேன் இல்லைங்களா? யாருமே இல்லை. பாடுவீங்களா? சொல்லுங்க. யாருமே எல்லாம் பாடுவீங்களா? யாருமே எல்லாம் ஆடுவீங்களா? ஐயா சில நாட்டுல வந்து அதிகமா குழந்தை பெத்துக்கிட்டா வெகுமதி எல்லாம் கொடுக்குறாங்க ஐயா. ஆமா, அங்க குழந்தை வராது. அதான் சொல்றேன். இங்கிலாந்துல எல்லாம் என்னது குழந்தை பெத்துக்கிட்டு சிரமம். அதுவும் இப்ப ஏசி ஹீட் எல்லாம் வந்துக்குது. முதல்ல எல்லாம் பாருங்க குழந்தை பிறக்காது. அதனால எல்லாம் வேடந்தாங்கல் இங்க வருதுங்க எல்லாம். இந்தியா தான் அருமையான நாடு. அதனால இந்தியா, சைனாவுல மக்கள் தொகை அதிகம். சைனாவுல கூட நிலப்பரப்பு அதிகம். ஆனா என்னது இந்தியாவுல வேடந்தாங்கல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்க, தெரியுமா? வேடந்தாங்கல்லாம் ஏன் அங்கிருந்து பறவை வருது? இனப்பெருக்குது. ஏன் அங்க ஏன் இனப்பெருக்கு பண்ண முடியாது? அந்த சூழ்நிலை என்னது? கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கு. இப்ப ஆண்களுடைய டெஸ்டிஸ் பாத்தீங்கன்னா ஹீட்டா இருக்குள்ள தொங்கும். இது கூல் ஆச்சுன்னா போய் ஒட்டிக்கும். தெரியுமா? பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் இதுக்குதான் குழந்தை வேணும்னு சொல்றாங்க. இது ஆண்களே நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. இது புரியுதா இல்லைங்களா? பெண்களுக்கு ஓவரி உள்ள வச்சுட்டாங்க, வயிற்று உள்ள வச்சுட்டாங்க. இது மிஷினா பாருங்க. இது வந்து அசிங்கம் அப்படிலாம் கிடையாதுங்க. இது ஒரு அமைப்பை நீங்க பாக்க, அனாட்டமி படிக்கிறீங்க. இப்ப பெண்களுக்கு ஓவரி எங்க வச்சுக்கிறாங்க? ஏன் ஆண்களுக்கு வெளியில வச்சுக்கிறான்? நமக்கு மட்டும் இல்ல, மனிதனுக்கு மட்டும் இல்ல, மாட்டுக்கு, மாடு, பன்னி எல்லாத்துக்குமே, நாய் எல்லாத்துக்கும் அதான் வச்சுக்கலாம். ஏன் அது மாதிரி? இதெல்லாம் மிஷின் இப்ப புரியுதுங்களா? புரியுதுங்க. ஏன் அது வெளியில வச்சுக்கிறோம் சொல்லுங்க போதும். அசிங்கமா பேசுறாரு. புரியுது இல்லைங்களா? இந்த வெப்பத்தை வந்து அந்த விந்தணுக்கள் வந்து ஓரளவுக்கு தான் தாங்க. அதுதான் வெளியே அதனால அங்க இனப்பெருக்கம் நடக்கல. புரியுதா இல்லைங்களா? எங்க நீங்க கேட்டீங்க பாருங்க, வெப்பநிலை. அதுவும் இல்லாம அவனுக்கு செக்ஸே பண்ண முடியாதுங்க. அவுத்தால குளிருது. நான் சொல்றது என்ன, நீங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. அவன் ட்ரெஸ், ஜட்டி அதுக்கு மேல எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஐயா அவுத்தா என்ன ஆவான்? ஆமாங்க ஐயா, கோல்டு, அவங்க பாடி வந்து கோல்டு தான் ரிசீவ் பண்ணும். அப்ப இங்கதான் அதுக்கான சூழ்நிலை இருக்குது. இங்க எல்லாம் நிர்வாணமா அலையுதுங்களா? ரைட்டுங்களா?
இருபது ஆமாங்க இருந்தா ஐயா. விட்டுருவோம், ஜாலியா இருக்கும். ஆமா. அதனால என்னத அதுவும் இந்த நைட்டு கரண்ட் கட்டானா ஜனத்தொகை அதிகமாயிடுது அங்க சொல்றானுங்க. சென்செக்ஸ் சொல்லுது. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? ஏன்னா என்னத கரண்ட் இருந்து ஏசி கிசி எல்லாம் ஃபேன் எல்லாம் ஓடிச்சுன்னா தூங்கிடுவான். இல்ல அடுத்து இவனுக்கு இதான் வேலை. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அது மாதிரி முதல்ல முனிசிபாலிட்டி வாட்டர் வரும் இல்லைங்களா, அது நைட் விட்டாங்களாம் ஜனத்தொகை கூடிச்சுங்களா. இதுல 2 நீங்க மணி 3 நம்ம சைட்ல மணிக்கு. இருந்து பார்க்க கூடாது, கடவுள் சைட்ல இருந்து. இப்ப தக்காளி ஏன் அதிகமா விளையுது, இப்ப அதுக்குதான் அந்த வருடப்புற பண்ணைக்கு படிப்பாங்க. இது ராஜா யாரு, மந்திரி யாரு, மேகாதிபதி யாரு, தானியாதிபதி யாருன்னு போடுவாங்க. குரு வந்து தானியாதிபதி, மேகாதிபதி, ரசாதிபதி அப்படின்னு போடுவாங்க. சேனாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு இது படிப்பாங்க. அதை வச்சு இது இது வந்து இந்த விலை எல்லாம் ஏறிடுன்னு சொல்லுவான், பஞ்சாயத்துல போட்டுருவான். மஞ்சள், தங்கம், வெள்ளி இதெல்லாம் விலை ஏற ஆமா இதெல்லாம் போகுது. ஆமா. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுதுங்களா? இது கடவுள் சைட்ல இருந்து பாக்குறாங்க. கடவுள் சைடுனா யாரு வந்தா என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். இப்ப டிஎம்கே ஆட்சி வந்ததுன்னா சிமெண்ட் கட்டுமான பொருளோட விலை ஏறிடும். ஏன்னா அதெல்லாம் அவனுக்கு கொள்ளாட்டி தெரியும். மின்சாரம் தடைப்படும். புரியுதுங்களா? ஆமா, பாலம் நிறைய கட்டுவாங்க, பில்டிங் நிறைய கட்டுவாங்க, பாலம், ரோடு இதெல்லாம். அப்ப எப்பெல்லாம் டிஎம்கே ஆட்சி வருதோ அப்பெல்லாம் என்ன இது தண்ணிக்கு தட்டுப்பாடு. ஏன்னா இவன் ஃபுல்லா கொண்டு பில்டிங் கட்டுறதுக்கு தண்ணி. அப்பனா இது கடவுள் சைட்ல இருந்து. பிடபிள்யூடி அமோகமா வேலை செய்யுங்க. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட். ஆமா, பிடபிள்யூடி வேலை செய்யுதுங்களா. அப்ப மின்சாரம் தடைப்படும், தண்ணி தட்டுப்பாடு வரும். யாரு டிஎம்கே, அதுவும் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தா. புரியுது இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. ஆமா. பஞ்சம் தலைவிரித்தாடும். ஏன்னா எல்லாமே என்னத தண்ணி இன்னி எல்லாம் பில்டிங்கு போகுது. பில்டிங்கா காங்கிரீட் காடுகளை எழுப்புகிறான். அப்படின்னா மழை வராது, மின்சாரம் எல்லாம் அதுக்கு போகுது. நிறைய காங்கிரீட் எல்லாம் வீட்டு உள்ள இருப்பான், வெளியில வந்தா மின்சாரம் குறையும். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா ஃபேன் ஓடினே இருக்கணும், ஏசி ஓடினே இருக்கணும். வெளியில வந்தா குறையும். எல்லா மக்களும் வீடு நிறைய கட்டி உள்ளக்குறானுங்க. அப்படின்னா என்னவா, அங்க மின்சாரம் தேவை. அப்ப வீட்டுக்கு மின்சாரம் தடைபடுது, ஆபீஸுக்கு மின்சாரம் தொடர்ந்து வேணும். சட்டசபைக்கு, ஆசிரியர் இதுக்கு, ஆபீஸுக்கு. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிக்கிறீங்களா? அதுதான் சொல்றேன், பரந்த நாலேஜ் இதெல்லாம். அப்படியே கடவுள் சைட்ல இருந்து யோசிச்சுன்னா தெரியும். அதே மாதிரி இங்க நைட்டு தண்ணி விட்டா ஜனத்தொகை பெருக்குது. அது மாதிரி கரண்ட் கட்டானா ஜனத்தொகை பெருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியுதுங்களா? அப்ப கடவுள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றான். தெரியுதுங்களா? இப்ப எப்படி தண்ணி விடுறாங்களா, இந்த ஏரியாவுக்கு தண்ணி திறந்தோம்னா இந்த ஏரியாவுக்கு மூடணும், இந்த ஏரியாவுக்கு கரண்ட், இந்த ஏரியாவுக்கு விடக்கூடாது அப்படின்னு இருக்குது இல்ல. புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. புரியுதுங்களா? கடவுளும் அதே மாதிரி தான் பண்றாங்க. அப்ப அந்த எப்ப நமக்கு தண்ணி விடுறான், வடகிழக்கு பருவமழை. புரியுதா இல்லைங்களா? அப்பதான் நமக்கு தண்ணி வரும். இந்த முனிசிபாலிட்டியில தண்ணி இத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த நெய்வேலிலாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தண்ணி இத்தனை மணிக்கு வந்துரும் அப்படின்னுவாங்க. புரியுதுங்களா? போர் போட்டா அது எப்போ அதை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்காதனால, அதுல வசதி வர அதை எதையுமே நம்ம யோசிக்கல. புரியுதா இல்லைங்களா? வசதி வர யோசிக்கிறது விட்டோம் நம்ம. இதுதான் பெரும் பிரச்சனை. அதுதான் சொல்றோம், நிதர்சனத்துக்கு வாங்க. காட்டுக்கு எதுக்காக நம்ம காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தோம்னு தெரியல, மறந்து போச்சு. புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. தண்ணி, மின்சாரம் ரெண்டுமே ஷிஃப்ட் முறையில இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 to 2, நைட்டு 10 to 2 அப்படின்னு ஷிஃப்ட் முறையில ஒவ்வொரு நேரம் தான் வருது. ஏன் ஃபுல்லா குடுக்கலாம்ல? ஏன் அதான் மற்ற இடத்துக்கு டைவர்ட் பண்றாங்க. அப்புறம் பற்றாக்குறை வேற. இப்ப புரியுதுங்களா? இப்படிலாம் பாக்குறீங்களா நீங்க? அது மாதிரி யாரு வந்தா என்ன மென்டாலிட்டி இருக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். புரியுதா இல்லைங்களா? அந்த தன்மை உடையவங்க வாழ்வாங்க. அப்ப டிஎம்கே ஆட்சி வந்ததுன்னா எவெல்லாம் வாழ்வான்? குடிகாரன், நைட்ல வேலை செய்யணும், இது மாதிரி கடிமம், அவனுக்கு கடவுள் புத்தியா வராது, கோயில் எல்லாம் இடிப்பானுங்க. அப்ப யாருக்கு பிடிக்குத? இரவு பறவைகள், குடிகாரன், கட்ட பஞ்சாயத்து, கலாச்சாரத்துக்கு டிஎம்கே ஆட்சி அருமையாகுது. புரியுதா இல்லைங்களா? திருடர்கள் முன்னேற்ற கழகம். புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க, அது டிஃபால்ட்டா அமைஞ்சு போச்சு. அவங்க நினைச்சா கூட திருடர்கள் முன்னேற்ற கழகம் அது. புரியுதா இல்லைங்களா? அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம். புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? அப்ப ஆட்சி யாரு இருக்காங்களோ அரசன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி. ரைட்டுங்களா? அப்ப இந்த அரசன் எப்படி இருக்கிறோம் பார்க்கணுமா இல்லையா?
இதுல வேற சமூக நீதி காப்போம்னு வேற பீலா விட்டுக்கிறாங்க. அவங்க சமூக நீதி புரியுது இல்லைங்களா? இப்ப இவனெல்லாம் டாஸ்மாக் குடியாரெல்லாம் சொல்றானுங்க, எங்க பிரச்சனை எவனுமே கையில எடுக்க மாட்டான், திடீர்னு விலை ஏத்துறாங்க, பீரு கூலிங் இல்ல, அதை கேட்கறதுக்கு ஆள் யாரும் போராட்டம் பண்ண மாட்டாங்க. புரியுது இல்லைங்களா? கடையை 10-11 மணிக்கு தான் திறக்கிறாங்க, 6 மணிக்கே எங்களுக்கு தாகம் எடுக்குது, யாரும் வர மாட்டாங்க. அவங்க ஒரு சங்கம் வச்சிருக்காங்க ஐயா. அந்த சங்கத்துல வந்து மொத்தம் 3 ரூல்ஸ் முக்கியமான ரூல்ஸா. சங்கத்துல வந்து உறுப்பினர் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்வேர் போட்டிருக்கணுமா குடிக்க போறதுக்கு முன்னாடி. ரெண்டாவது வந்து இப்ப 2 வீலர்ல ட்ரிங்கர் அப்படின்னு டின்னு ஒரு பெரிய சிம்பிள் போட்டுக்கணுமா. இதெல்லாம் வந்து உறுப்பினர் ஆகிறதுக்கு மெயின் கண்டிஷன் ஐயா. எதுக்கு அண்டர்வேர் போட சொல்றானுங்க? போதையில மட்டையானா கல்லெடுத்து இப்பெல்லாம் கல்லெடுத்து அடிச்சுட்டு போயிடறாங்களா? அவங்க வாழ்வியல் பிரச்சனை அவரவர்கள் யோசிக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்ல? புரியுதுங்களா? அதோட நாமெல்லாம் எது இப்ப 5 மணிக்கு நம்ம கூடி இருக்கோம், நமக்கு என்ன தேவை பாருங்க. நாலு மணிக்கு ஏஞ்சி பூஜை பண்றாங்க, 4 மணிக்கு ஏஞ்சி வாசியோகம் பண்றாங்க, 4 மணிக்கு ஏஞ்சி ஏதோ பிராணாயாமம் பண்றாங்க, ஏதோ பண்றாங்க, ரைட்டுங்களா? அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன தேவை? நம்ம சிம்பிளா நம்ம ஆரம்பத்துல சாதாரணமா பண்ணவங்க பார்த்தா கடவுளோட அருள் தேவை, அவ்வளவுதாங்க ஐயா. அப்ப கடவுள்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு அப்பதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? எடுக்காவது ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமானது வருது. இப்ப நான் சொல்றேன், சோறு போட்டு ஆண்டவன் ஆக முடியாது, ஆயாவதான் ஆவீங்க அப்படின்னு. புரியுதுங்களா? பண்ணி பார்த்தா அடுத்த ஸ்டேஜ் கூட்டு போக முடியும். புரியுதுங்களா? அது மாதிரி மூச்சு பயிற்சிலாம் பண்ணி பார்த்தாதான் ஒரு பிரயோஜனம் இல்லை. நானும் 20 வருஷமா பண்றேன் அப்படின்னாதான் அடுத்த ஸ்டேஜ். இதுதான் வளர்ச்சி. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் செய்து பார்த்து வளரணுமா, யோசிச்சு பார்த்து வளர்றது அபரிமான அதான் வாமனாவதாரம். சின்னதா இருக்கான், திடீர்னு என்னது கடவுளாயிரம். புரியுதா இல்லைங்களா? 3 அடி நிலம் கேட்டான், அதுவும் எங்க ஊர் தான். பாருங்க, எங்க வந்தாலும் நீங்க எங்க ஊருக்கு வந்துட்டான். புரியுதுங்களா? ஆமாங்க, ஆமா, அங்கதான் இருக்காரு உலகளந்த பெருமாள். ஆமா, உலகளந்த பெருமாள், ஔவையாரு, ராஜராஜ சோழன் பிறந்த ஊரு. அவர் என்னது ஏகப்பட்ட பெருமைகள். திருஞான சம்பந்தர் வந்த ஊரு, ரமண மகரிஷி இங்க வந்து ஞானம் அடைஞ்சாரு. பீமன் கதாயத்தில் ஓங்கி அடிச்சு உண்டான குளம், அது இன்னும் எங்கன்னு தண்ணி வத்ததே இல்லை. அது எவனோ சுத்தம் பண்றேன்னு போனா கான்ட்ராக்ட் எடுத்து இதெல்லாம் பண்ணா செத்துடுறான். புரியுதா இல்லைங்களா? அதுல அந்த பஞ்சபாண்டவர் குகை இருக்குது. இதெல்லாம் இப்ப செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் இந்த கோயிலுக்கு. அந்த குகையெல்லாம் ரெடி பண்றாங்க. எல்லாம் நமக்கு தான் ரெடி ஆகுது. புரியுதா இல்லைங்களா? எல்லாம் எதுங்க அவங்களே கேட்கலாம். இப்ப நம்ம நீர்ஜிநாத்துக்கு மண்டபம்லாம் சொல்றோம், அவங்களும் சுத்தி இப்ப பாறை எல்லாம் செட்டு போட்டு விடுறாங்க. எல்லாம் தலைமை பீடமா மாறிக்கிட்டு இருக்கு ஸ்லோவா. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா. அது என்னது அதான் சொல்றேன், நீங்க கடவுள் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் புரியும். நீங்க எனக்கு ஏன் நடக்கல, நான் தான் ஞானம் வந்துட்டேன் அப்படின்னு அப்பர் சாமி சண்டை போட்டு என்னது அவரு என்ன பண்ணுவாரு? அவரு அந்த ஸ்கீம் தான் அவரு இது பண்ணுவாரு. புரியுதா இல்லைங்களா? என்ன பண்ணுவாருங்க, எக்ஸிக்யூட் தான் பண்ண முடியும். இத சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க, ஆய்ந்து நோக்கில் ஆதிபிரமனுக்கே வேலை இல்லை. யாரு கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதான் செய்யணும். இப்ப கலெக்டர் நீங்க அப்படின்னா நீங்க வேற வித்தியாசமா எதாவது செய்ய முடியுமா? கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதான் செய்யணும் நீங்க, ரைட்டா? சட்டசபையில என்ன சட்டமோ என்ன சொல்றாங்களோ அதுதான் நீங்க செய்யணும். கலெக்டர்ன்றதால நீங்க எது ஒண்ணா செய்ய முடியாது, ரைட்டுங்களா? ஆமாங்க, ஸ்கிரிப்ட் கூட அவங்க கொடுக்கறதுதான் பேசணும்பாங்க. அதேதாங்க. அப்ப அப்பர் சாமி வள்ளலாரு ஏன் இவங்க எல்லாம் எதுவும் வாடி போயிரு கண்ட போதெல்லாம் வாடி நின்று இப்ப எல்லாம் சாவறாங்க, இதெல்லாம் அவ்வளவுதான் ஓட்டு வாங்கி போட்டாரு அவரு. புரியுதா இல்லைங்களா? தேர்தல் வாக்குறுதி மாதிரிதான். இந்த முதல்வன் படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஏழைகளுக்கு எல்லாம் இது எல்லாரும் கம்ப்யூட்டர்ல நிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் வாங்குறாங்க, எல்லாம் பயன்படுத்துறாங்க, நாடு வளர்ந்துருக்குது. ரகுவரன் சொல்றான்ல, புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அது மாதிரி வள்ளலார் என்ன பண்ணிடுறாரு, தேர்தல் அவருக்கு ஏடிபி வேணும்ல, இங்க வாக்கு மாதிரி அங்க ஏடிபி, ரைட்டுங்களா? வாடி வயிறு கண்ட போதெல்லாம் வாடினேன், அனைத்து உரிமையிலும் அன்பு செய்யணும், ஜாதி மத பதெல்லாம் எல்லாம் விலக்கு கொடுங்க அப்படின்னு ஓட்டு வாங்கினா அவர் போட்டாரு. தேர்தல் வாக்குறுதி என்னாச்சுங்க ஐயா அப்படின்னு கேட்டானது, எனக்கு தெரியாதா தம்பி, அனைத்து உரிமையிலும் அன்பு செய்யணும். எங்க சாமி அன்பு செய்யற அப்படின்னானது ரகுவரமே ரைடர் வள்ளலார். புரியுதா இல்லைங்களா?
உங்களதான் அன்பு செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா. இப்ப ரகுவர் அந்த பேட்டி இருக்குல்ல முதல்வன் படத்துல அர்ஜுன் பேட்டி, அதை அப்படியே பாருங்க, பல்லா இருக்கு, பொருந்தும் அப்படியே. புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா, கரெக்டா தான் இருக்கு. இது இது எங்களுக்கு தெரியாதா? அந்த ஃபர்ஸ்ட் சீனே சூப்பரா இருக்கும். இந்த ஜாதி கலவரத்தை நீங்க தோன்றீங்க, மத கலவரத்தெல்லாம் தோன்றீங்க. நான் இங்க ஜாதி கலவரத்தை ஜாதியிலே சமயங்களிலே சாத்திர குப்பைகளிலே அபிமானித்து அலைகின்ற பாவிகால் யாரு? தேர்தல் அறிக்கை, வள்ளலாருடைய தேர்தல் அறிக்கை. ரைட்டுங்களா? ரைட்டுங்களா? ஆனா இங்க வந்து பார்த்தா அதான் அவன் கேட்கறான், அர்ஜுன் கேட்கறான், நீங்க ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தோன்றீங்க. அவனா ஜாதி மதம் மறந்துருக்கான். நீயே ஆதியிலே ஜாதியிலே மதங்கள்ல ஜாதி மதம்னு ஏன் நீ ஏன் சொல்ற? புரியுதா இல்லைங்களா? புரியுது. அப்ப அது இல்லைன்னு சொல்றாங்களா, அதை தூண்டி விடுறாங்க அவங்க. ரைட்டுங்களா? இல்ல, நான் எப்ப தூண்டுறேன், நீ வந்து எதிர்கட்சி ஆளா இருப்ப, ஏதோ எல்லாத்தையும் போலாத்தையும் சொல்லி மக்களை தேச திருப்புற. இல்ல, நான் ஆதாரத்தோட சொல்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதை ஷூட் பண்ணி வச்சிருவோம். பஸ்லாம் இது டிஎஸ்பி யாரோ ஃபோன் பண்ணுவோம், முதலமைச்சருக்கு கலவரம் நடக்குதுங்க சிஎம், இந்த மாதிரி டயர்லாம் கொளுத்துறாங்க, கண்ணாடிலாம் உடைக்கிறாங்க. இவன் சிஎம் சொல்லுவார், நோ ஆக்ஷன் நோ இது. என்ன உடச்ச 4 கண்ணாடி உடைப்பான், 2 டயரை எழுப்பான், அது பார்த்துக்கலாம். ஒருத்தர் என் ஜாதிக்காரன், இன்னொருத்தர் என் கட்சிக்காரன். நோ அரெஸ்ட் நோ ஆக்ஷன். புரியுதுங்களா? அதேதான் வளரும். புரியுதுங்களா? ஒருத்தனை சோறு போடுறான், ஒருத்தர் விளக்கேத்துறான். என்ன சாமி இது சோறு போட்டு விளக்கேத்தின்னு. ஒருத்தர் என் ஜாதிக்காரன், இன்னொருத்தர் கட்சிக்காரன், என் கட்சிக்காரன். விளக்கேத்துறலாம் என் கட்சிக்காரன், சோறு போடுறவங்க என் ஜாதிக்காரன். நோ அரெஸ்ட் நோ ஆக்ஷன். ஏன்ட்ட சொல்றாரு, நான் என்ன சொல்லுவேன்? என்ன நீ ஒரு நாளைக்கு எத்தனை அன்னதானம், எத்தனை விளக்கு சொல்ற மாதிரி இதெல்லாம் பாரு, ஒரு நாளைக்கு போட்டு பாக்குறியா அப்படின்றாரு. சிஎம் ஒரு நாள் சிஎம் இருந்துவாரு. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்ப அதேதான் முதல்வன்னா, அதான் முதல்வன்னா கடவுள். இந்த இடத்துல முதல்வன்னா யாருங்கய்யா? கடவுள். அப்ப அருளாட்சி செய்கிறார் அண்ணாமலையார். அருளாட்சி எல்லாம் அருள்மிகு அப்படின்னு போறாங்க, பொருள்மிகு இல்ல, அருள்மிகு. அப்ப அருள்னா என்னது? ஏடிபின்னு. புரியுதுங்களா? இதுங்களுக்கு தான் இது கோயில்லாம் வசூல் பண்ணின்னு இதெல்லாம் பண்ணுதுங்க. இந்த படிக்காலத்துலாம் அரசியல்வாதி ஆயிடுதுங்க, அதே மாதிரி இந்த படிக்காலத்துலாம் சாமியார் ஆயிடுதுங்க. புரியுதுங்களா? இங்க வழிக்கு உந்தான், தடிக்கு உந்தான், ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாரம் அப்படின்னு. இங்க வந்து கட்ட பஞ்சாயத்து என்னன்னு பாருங்க, அவனை இவனையும் கூட்டு மிரட்டுவான். என்ன அந்த ஓஎம்ஆர் ரோட்ல வீடு கட்டுறேமே, எனக்கு தெரியாம பிரச்சனை வரும்ல அப்படின்னு. பிரச்சனை எப்படி வரும்? நாங்க வர வைப்போம். புரியுதா இல்லைங்களா? புரியுதுன்னு சொல்றாங்க. நாங்க வந்துட்டோம்ல, பிரச்சனை வந்துருச்சு. புரியுதா இல்லைங்களா? அப்ப பிரச்சனை வராம இருக்குன்னா மாசம் மாசம் மாமூல் தள்ளு. புரியுதுங்களா? பிரச்சனை எல்லாம் வராது, வருமே, வந்துட்டுமே, நாங்க வந்துட்டோமே. புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஜோசிக்காரன் இவெல்லாம் பாருங்க. ஜோசிக்காரன், இந்த வாஸ்து, இதெல்லாம் யாருங்க? இந்த ஆன்மீகத்துல கள்ள பஞ்சாயத்து கட்டச்சது வருவான் நேரா, உங்க வீட்டுல ஒண்ணு இருக்குதுங்க அப்படின்னு. புரியுதா இல்லைங்களா? எல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொன்னா, இருக்குதுங்க, எங்களுக்கு அதிர் வைப்ரேஷன் தெரியுதுங்க. புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா அப்படி காக்கா அப்படி வைக்க மாதிரி பார்ப்பான். அப்படி ஒரு காக்கா அங்க கத்தும், அப்படி தலை திருப்பின்னு ஒரு மாதிரி பார்ப்பான். பார்த்தாலே உங்களுக்கு பயம் வந்துடும். புரியுதா இல்லைங்களா? காக்கா எல்லா இடத்துல தான் கத்தும், பள்ளி எல்லா இடத்துல தான் கத்தும். அப்ப இவன்லாம் யாரு? ஆன்மீக கட்ட பஞ்சாயத்து கலந்தாரன். புரியுதுங்களா? அவனு வந்து சொல்லுவானுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கல்யாணம் ஆகலாம், பரவாயில்லைங்க, வல்லார் போய் எங்க எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு கேட்கல, புள்ள இல்லைன்னு கேட்கல, ரமணர் போய் கேட்கல. புரியுதுங்களா? ஆனா இவனுங்க பாருங்க, கல்யாணம் ஆனா உடனே 1 வருஷத்துல குழந்தை வரணுங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர தோஷங்க தான். புரியுது இல்லைங்களா? அப்ப இதுங்களா ஆன்மீக கலாச்சாரம் கட்ட பஞ்சாயத்து தெரியுதுங்களா? ஆமாயா, அப்ப அங்க நடக்குதானே. இப்படிலாம் ஏன் பார்க்க மாட்டேன் நீங்க? ஏன்னா 3வது கண்ணா நீங்க ஏதோ குருநாவை வந்து அப்படி நெத்தி போட்டுல தொடுவான், பூட்டு படாலும் திறந்துக்குன்னு நினைச்சுக்கிறீங்க. புரியுதா இல்லைங்களா? யோசிக்கிறது தான் 3வது கண் குரு போட்டு. இதெல்லாம் யோசிக்க முடியாம பாஸ்வேர்டு போட்டு உங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, அப்படியே மூடி வச்சுக்கிறானு. புரியுதுங்களா? அதான் மூடர்கள். மூடர்கள் என்னன்னு தெரியுதுங்களா? உங்களை என்னது திறந்த விட இதெல்லாம் நெற்றிக்கண்ணை திறக்காம மூடி வச்சுக்கணும் மூடர்கள். புரியுதுங்களா?
மூட வேண்டியதை மூட மாட்டேங்கிறாங்க, மூடக்கூடாத மூடி வச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க, மூடி வச்சுக்கிறானே, மூட வேண்டியது என்னது, மூட மாட்டுறானுங்க. புரியுதுங்களா? அதான் மூடர்கள். பேசிட்டே இருப்பாங்க, வாயை மூட மாட்டாங்க. அப்ப இவங்கெல்லாம் அந்த யார் யாருக்கெல்லாம் அந்த சம்பாதிக்கிற திறமை இல்லையோ, அறிவு இல்லாம சம்பாதிக்கிறதுக்கு அருமையான வழி அரசியல். அதே மாதிரி இங்க என்னது, சாமியார், அதுவும் போலீஸ் சாமியார். புரியுதா இல்லைங்களா? எதையும் சொல்லி கொடுக்காம மூச்சு போச்சு அது இதுன்னு சொல்லி இந்த ரகுவரம் மாதிரி. இப்ப பாருங்க, வல்லாறு இவங்க எல்லாமே ரகுவரம் தான். புரியுதுங்களா? யோ எவ்வளோயா வரும், என்னையா ஒரு மாதிரி போயின்னுக்குறான் ஆடலரசன், யாரு கேட்பாங்க? அங்க உட்காந்து கேட்பாங்க, என்னது என்னையா அவன் ஒரு மாதிரி போயிங்கிறான் ஆன்மீகன்ட்டு. இன்னும் நாமெல்லாம் எப்படி நடத்திட்டு வந்துருக்குறோம், அவனை யோசிக்க விடாம பண்ணிட்டு வந்துக்கிறோம். இன்னும் யோசின்றான், ஒரு மாதிரி போறான்யா. இன்னும் வரிகிரி காட்ட சொல்றான். இன்னும் என்னது SMS டிஜிட்டல் சென்டர்னு போட்டு அதுக்கு என்ன மாசம் 20,000 3,000 5,000 காட்ட சொல்றான். என்ன ஒரு மாதிரி போயின்னுக்குறான் பாரியா அப்படின்னு. ஆமா, இது மாதிரி எல்லாம் பண்ணா நமக்கு எவ்வளவுயா வரும்? கட்சிக்கா நாட்டுக்கா தலைவரே? புரியுதா இல்லைங்களா? நமக்கா கட்சி அடிச்சு ஒன்னா போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்ப அது மாதிரி சொத்து சம்பாதிச்சா அந்த முதல்வன் படம் இன்னைக்கு பாருங்க, அவனுக்கு அலாட் பண்ணி விட்டா அந்த வீட்டுக்கு போக மாட்டான். அது மாதிரி இங்க வீட்டு அலாட் பண்ணி விட்டாங்க, போக மாட்டான். அதை வாடகை விட்டு என்ன பண்றான், இங்க உட்காந்துக்கிறான். புரியுதுங்களா? ஆமாங்க. அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது என்னதுங்க, வீடு அலாட் பண்ணா இங்க அதான் இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லி விட்டு அங்க வீட்டு அலாட் பண்ணியாச்சு, அதான் வீட்டு பேரு, போக மாட்டான். அதை வாடகை விட்டு என்னத குடிசிலே வாழறான். புரியுதுங்களா? ஆமாங்க. உன் பேருனா ஏழுமலை சேட்டு சொல்றான். அப்ப இவன் பேருனா ஜெரோதாஸ்டனா அப்படின்னு கேக்குறான். புரியுதா இல்லைங்களா? உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அம்ஜிக்கரைக்கே இங்க கிளம்ப சொல்ல மாதிரி சேட்டு. புரியுதுங்களா? இப்ப அந்த மணிவண்ணன் சொல்றான், ஒரு நாளாவது படிச்ச சிஎம் கிட்ட வேலை செய்வாங்க அப்படி சொல்றல. அது மாதிரி என்னத ஒரே ஒரு நாள், ஒரு நாளாவது என்னது படிச்ச சாமியார்ட்ட வேலை செய்யுங்க. புரியுதா இல்லைங்களா? படிச்ச சாமியார்ட்ட சீடுனாங்க, படிக்காத முட்டாள்கிட்ட இருந்தது என்னது. நான் சொல்றது புரியுங்களா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? இப்படிலாம் சிந்திக்கிறீங்களா? என்னைக்கு அதை அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது இது மட்டும் தான் தெரியும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இது ரெண்டும் கம்பேர் பண்ணணும்ல. ஆமா, பண்ணல, தெரியல. அப்ப இங்க எப்படி அரசியலோ அது மாதிரி இங்க என்னது ஆன்மீகத்துல போலிச்சாமியார்கள் கட்ட பஞ்சாயத்து இதுதான் அது. உனக்கு அந்த பொண்ணை வசி பண்ணி கொடுத்துறேன். புரியுதா இல்லைங்களா? அயோத்தி வீரமணி அந்த நடிகை தூக்கின்னு கடலுக்குள் சென்று விட்டார். புரியுதா இல்லைங்களா? அது மாதிரி இதா இல்ல, புரியுதுங்களா? தாவூத் இப்ராஹிம் என்னத அந்த இந்தி பட உலக இந்தி நடிகர்லாம் எங்க கூட்டிடுவான், துபாய் கூட்டிடுவான். புரியுதுங்களா? இதெல்லாம் என்னைக்கே யோசிக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாம் சூப்பர் ஸ்டார் இந்த ஹிந்தி அது மாதிரி கிரிக்கெட் அது ஒரு வீணா போன சூனாக்கா. அந்த கிரிக்கெட் உலகம் பாருங்க, அது என்னத வீணா போன கோடிக்கணக்கில் பணம் போறது சும்மா கிடையாது. அவன் அடிக்க சொன்னாதான் அடிக்கணும். டிராமா டைரக்டர் அவன் யாரு, விளையாட தெரியாதவன் டைரக்டரு. அவன் சொல்ற மாதிரி இவன் அடிக்கிறதுக்கு இவரு என்னத வெறும் நடிகர். அதுவும் இல்லாம இந்த நடிகை என்ன அனுராதா, சில்க் சுமிதா மாதிரி கவர்ச்சி நடிகர். யாரு டான்சர்ஸ் யாருன்னா டெண்டுல்கர், விராட் கோலி, தோனி, இதெல்லாம் என்னதுங்க கவர்ச்சி நடிகர் டான்சர்ஸ். புரியுதா இல்லைங்க? டைரக்டர் வேற. புரியுதுங்களா? அதை பார்த்து இன்னைக்கு வெடலை பசங்க எல்லாம் வீணாக போகுதுங்க. புரியுதா இல்லைங்களா? அப்பெல்லாம் என்னது இவங்க இன்புட் அதான் சொல்றாங்க. அதுக்கு அந்த மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயங்கரமா இது பண்ணுங்க. இப்ப அது பார்க்காம விட்டுருவோம்லன்ட்டு இப்ப IPL அது இது 2020 10-10 புரியுதா இல்லைங்களா? அப்புறம் 1 hour அது அப்படியே அவனை சீட் நுனிலே வச்சு அப்படியே இது மாதிரி அவனை கண்ணை மூச்சிடக்கூடாது, 3வது கண்ணெல்லாம் திறந்துடக்கூடாது, யோசிச்சிடக்கூடாதுன்ற மாதிரி கூட்டு முடிவாங்க. அழகா. புரியுதுங்களா? டெண்டுல்கர் அவுட் 4 பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகுதுன்னா என்னன்னு பாத்துங்க என்ன நடந்துக்குது. புரியுதுங்களா? 4 பேரு ஹார்ட் அட்டாக்ல சாவறாங்க. இது என்னன்னு கேக்குறேன் நானு. இங்க யோசிச்சு பாருங்க, இது என்னது, இது என்ன பண்ணிக்கிறானுங்க?
எமோஷன்ஸ யூஸ் பண்றாங்கய்யா. அப்ப எமோஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணா அரசியல் கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம். புரியுதுங்களா? புரியுதுங்க. அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். எமோஷன்ஸ் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே எமோஷன்ஸ் தான். புரியுதுங்களா? புரியுதுங்க. அதான் இப்ப அகவல் பாராயணம், இந்த முற்றுவது இதெல்லாம் பாசிட்டிவ் எமோஷன். அதுவும் டேஞ்சர், பயங்கர டேஞ்சர். புரியுதா இல்லைங்களா? புரியுது. ஆக மொத்தம் அறிவை யூஸ் பண்ணாது, எதுவும் மூளை யூஸ் பண்ணாது, எல்லாமே டேஞ்சர் தான்றோம் நாங்க. புரியுதுங்களா? ஆமாங்க. அப்ப இதெல்லாம் பாக்கணும் நீங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வள்ளலாறு, ரமணரு, இந்த அகத்தியரு, அவங்க இவங்க எல்லாமே என்னது, இதெல்லாம் அரசியல்வாதிங்க தான், பழைய அரசியல்வாதிகள் இதுலாம். புரியுதுங்களா? புதிய அரசியல் என்ன வரணும், அறிவு வச்சு வரணும். இதெல்லாம் எமோஷன்ஸ் வச்சுதான். இந்த அகத்தியர் பாட்டு இதெல்லாம் பாருங்க. ஏ வாடா, ஏ போடா, ஏ கேளாப்பா, அதை எடுத்து இதுல ஊத்தப்பா, இதை எடுத்து அதுல ஊத்தப்பா, அப்படிதான் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? முப்பு வைப்பு முறை, சரக்கு வைப்பு முறை. அப்ப சரக்கு வைக்கிறாராம் அவரு. புரியுதா இல்லைங்களா? ஆக ஐயா மொத்தத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிங்க. ஆமா, இது இங்க எப்படி அரசியல்வாதிக்கிறாங்களோ அது மாதிரி. புரியுதா இல்லைங்களா? இவங்களாம் மிரட்டுவாங்க. ஐயா நீங்க புதுசா எதை பண்ண போனா அதை மிரட்டுவாங்க. இப்ப சத்குரு என்ன மிரட்டுறாரு, அது மாதிரி தான். என்னன்னு இப்படிதான் மக்களை பத்தி உனக்கு தெரியல, புதுசா இப்பதான் வந்துக்கிற வட வடனுக்குற, போ பாரு நீ. புரியுதா இல்லைங்களா? ரகுவரன் சொல்ற புரியுதா இல்லையா? எத்தனை ருத்ராட்ச மாலை, எத்தனை ஆனந்த கண்ணீர், ஒரு 4 கேள்வி கேட்ட பழமளவு உழுது. புரியுதா இல்லையா? என்ன ஆனந்த கண்ணீர்? புரியுதா இல்லைங்களா? ரகுவரன் இப்ப வல்லன்னு கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப சத்குரு தான் ரகுவரன் பாருங்க. அவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு எத்தனை ருத்ராட்சி மாலை, எத்தனை உபதி உருண்டை, எத்தனை எள்ளு உருண்டை, எத்தனை மோதிரம் விக்குது, எத்தனை பேர் ஆனந்த கண்ணீர்ல என் காலில் விழுறாங்க, கங்கனா ராணாவத், சமந்தா பாக்ஸ் எல்லாம் வந்து எத்தனை சிவராத்திரில எம்மாம் பேர் தமன்னா எம்மாம் பேர் ஆடுறாங்க, எல்லாம் ரைட்டு தான். இதெல்லாம் கொள்ளடிக்கிறீங்க. புரியுதா இல்லைங்களா? உண்மையை சொல்ல ஒண்ணாத, என்னால என்ன பிரயோஜனம் கேட்டா என்னது? நீ ஒன்னும் ஒரு நாள் இருந்து பாரு, நீ ஒன்னும் ஒரு நாள் என்னது என்ன தலைவரா எவனோ ஒருத்தன் கேக்குறான்னா அவனை சிஎம் ஆகிடுங்களா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. இவனுக்கு சிஎம் பதவினா என்னன்னு தெரியறதுக்குள்ள ஒரு நாள் ஓடுறோம் சொல்றோம் ரகுவரன். புரியுதா இல்லைங்களா? சிஎம் என்ன வேலைன்னு தெரியறதுக்குள்ள என்னது ஒரு நாள் ஓடிடும். ஏன்னா சிஎம்க்கு வேலை கொள்ளடிக்குதுன்னு நினைச்சுக்கிறானுங்கய்யா. புரியுதா இல்லைங்களா? சிஎம்க்கு என்ன வேலைங்கய்யா? கட்ட பஞ்சாயத்து எல்லாம் கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம் அப்படி ஜாலியா இருக்கலாம். அப்படியே போய் அது யார மீட்டிங்ல உரை எழுதுறதுக்கு அதான் திருவள்ளுவர் வந்து என்ன எழுதினாரா, ராமாயணம் எழுதினாருன்றான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. புரியுதா இல்லைங்களா? ராமாயணம் யாரு எழுதுங்க? திருவள்ளுவர் ராமாயணம் எழுதினார். புரியுதா இல்லைங்களா? சேக்கிழாரா ராமாயணம். இத ஏன் அப்படின்னா அந்த உரை எழுதுறோம் எழுதி அப்படியே படிக்கிறான். இப்ப சுடல ஒண்ணு கூட சுத்தமா அறிவுன்றதே கிடையாது உரை. அவன் தப்ப எழுதி அப்படியே படிப்பான் அவன். புரியுதுங்களா? ராஜா. ஆமாங்கய்யா, இந்த பொது சிவில் சட்டம் வேண்டாம்ங்கிறது வந்து திமுகவோட முதல் கொள்கை அதுதான். இவர் எடுத்தோடனே மீட்டிங்ல பொது சிவில் சட்டம் வேணும் அப்படின்னு முத வார்த்தை ஒரே போட போட்டாரு. புரியுதுங்களா? அப்படின்னா என்னன்னா இவன் நாட்டு நடப்பை பத்தி எதுவுமே என்னத சிந்திக்காத அந்த கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம். நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது. இந்த சாராய ஆலை ஃபுல்லா இவன் தான் என் ஓனரு. புரியுதுங்களா? அதை பார்த்தா இது சசிகலா தண்ணி இதுக்கு வேணும்ட்டு தண்ணி பாட்டில் கொண்டு வந்தது, அதுவும் ஒரு சாராய ஆலை ஓனர். இவனுங்கெல்லாம் சைலண்டா அப்படியே பிரிச்சு பண்ணுங்க. இந்த ஊழலுக்கெல்லாம் அடிபட்டது யாரு? நவீன ஊழல் மாட்டாம எப்படி ஊழல் பண்ணதுலாம் கலைஞர் கருணாநிதி. புரியுதா இல்லைங்களா? அப்ப இவங்களுக்கு நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ என்ன அக்கறை இருக்குதா? கிடையவே கிடையாதுங்க ஐயா. இதுதான். ஆனா இவங்கதான் என்னது சிஎம். இதுதான் விஷயம். அதே மாதிரிதான் ஆன்மீகத்துல நான் சொல்றது அப்படியே. இது யாரும் பயம் இல்லாம பாக்கணும். ஐயோ என்ன சபிச்சிருவாரோ, என்னையா சபி பண்ணி ஏற்கனவே சபிச்சு போய் சாபம் வாங்கின மாதிரி தான் நாங்களாம். புரியுதா இல்லைங்களா?
இதுக்கு மேல நீ என்ன சமைச்சிட முடியும் அப்படின்ட்டு ஒரு தைரியம் வந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் அழகா பார்க்கலாம். இதான் 3வது கண் திறக்குது. ஏற்கனவே நாங்க என்னத சபிக்கப்பட்டவர்களா தான் இருக்கிறோம். அப்படிதான் இதுல வேற இருக்கும். நீ என்ன சபிச்சிட போற? புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்க. பூமிக்கு தைரியம் வந்தாலே வந்துச்சு, சாபம் தாங்க ஐயா. தைரியம் வந்துச்சு. பார்த்தோம்னா என்னத கேள்வி கேட்கலாம். புரியுதுங்களா? புரியுது. அரசியல்வாதிகள் ஆடுவார்கள். அரசியல்வாதிகள் ஆட்டாங்க. 4 கேள்வி கேட்டா என்னது, தத்துவவாதிகள், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் என்னது பல ஆடும், பலன்னு ஊந்துரும் அவங்க கட்டணம். புரியுதுங்களா? ஆமாங்க ஐயா. இப்ப அதான் ரொம்ப வன்முறை ஜாஸ்தி ஏவி விடுறாங்க. ஆமா, வன்முறை ஏவுறாங்க. ஆனா இங்க வன்முறை இல்லாம அது ஏவ மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதான் விஷயம் அப்படின்னு தெரியுது. அவங்களே அறியாமல பண்ணிருக்கிறாங்க. அப்ப கரெக்டா சொன்னீங்கன்னா யாரா இருந்தாலும் அதை கேட்டுதான் ஆகணும். புரியுது. ஆனா இவன் வந்து கரெக்டா சொல்ற மாதிரி தப்பா சொல்றான், தப்பையே கரெக்ட் மாதிரி சொல்றான். அதனாலதான் மக்களுக்கு குழப்பம் வருது. உனக்கு வீடு கிடைக்கும், உனக்கு வேலை கிடைக்கும். ஒரு சட்டமன்றத்துல பட்ஜெட் உரை பாருங்க, இத்தனை கோடி வரி, இதனால இது பொருள்லாம் விலை உயரும், இது மாதிரி இங்க புதிய தொழிற்சாலை வரும்போது இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றான். அந்த தொழிற்சாலை வரதால மண்ணு கெட்டு போகுது, சூழல் கெட்டு போகுது, மக்களுடைய மனம் கெட்டு போகுது, எல்லாம் கெட்டு போகுது. வேலை வாய்ப்புன்றான். அப்படின்னா என்னது அவனுக்கே தெரியவில்லை. யாருக்கு? ராஜாவுக்கே இது நல்லதுன்னு தெரியலங்கய்யா. அப்ப அவனுக்கு நல்லதுன்னு சொன்னா அவனை ஏத்துதானே ஆகணும். இதான் நல்லது அப்படின்னு சொன்னா அதை யோசிக்கிறவன் ஏத்துப்பான். அப்ப அதுக்குதான் ஆள் இல்லை. அதுதான் இப்ப என்ன இறக்கி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? என் வேலை என்னதுங்கய்யா? புரியுற மாதிரி சொல்லணும். புரியுற மாதிரி இந்த படம் கண்டு. அப்ப நீங்க படம் பார்க்க கூடாது, ஆன்மீகவாதி சொல்றோம் படம் பார்க்க கூடாது, பொண்ணை பார்க்க கூடாது. பொண்ணு என்னதுங்கய்யா பார்க்க கூடாது அப்படிலாம் சொல்றான். ஆனா அவன் எல்லா வேலையும் பண்ணிருக்கான். இப்ப புரியுதுங்களா? இதெல்லாம் மீறி கரெக்டா இருக்கிற மாதிரி பாருங்க. நீங்க இல்லாத இருக்கிறத அவன் சொல்ற, இருக்கிறத இல்லைன்னு சொல்ல தேவை, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்றோம் நாங்க. புரியுதுங்களா? பாருங்க, அவன் இவங்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே, நான் உட்பட யாரையும் நம்பாதீங்க. நான் சொல்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, உடம்புன்னது ஒரு கருவி. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த எங்க போட்டு பாருங்க, இந்த வேலி பருத்தியோடைய அந்த காய் எதை உணர்த்துது? அதான் இதை கேட்டானே. இந்த கேள்விலாம் இதெல்லாம் பயங்கரமான கேள்வி. இது ஆன்மீகத்தை கேட்டாலும் அவன் ஒன்றும் தெரியாது. நீங்க சொல்ற சத்குருட்டு போய் இந்த கேள்வி பார்க்கும்போது வருவாங்களா அவனுங்க? ஏன் இந்த வேலி பருத்தியோட காய் ஏன் இது மாதிரி இருக்குது? ஏன் செம்பருத்தி பூவுக்கு இத்தனை இதழ் இருக்குது? ஏன் ஊமத்தம் பூ அது மாதிரி இருக்குது? ஏன் முருங்கை பூ இது மாதிரி? இதை பத்தி எல்லாம் எந்த சாமியாராவது சொல்றானா? இந்த விதை ஏன் பெண்களுக்கு ஏன் உள்ள வச்சுக்கலாம், ஆண்களுக்கு ஏன் வெளியில வச்சுக்கலாம்? அது மாதிரி ஆண் குறி அந்த குதத்துக்கும் பொய்யத்துக்கும் இதுக்கு ரெண்டுக்கும் பெண்ணுக்கு பக்கத்துல 1 இன்ச்சு தான் கேப்பு, மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும். ஆனா ஆணுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கேப் வச்சுக்கிறான். ஏன் இது மாதிரி வச்சுக்கிறான்? என்னைக்காவது எந்த சாமியார சொல்றானா? இல்லையா. கோயில்ல போய் கஜ பூஜை முகத்துக்கு இல்ல, யானையோட பின்புறத்துக்கும், குதிரையோட பின்புறத்துக்கும், பசுமாடோட பின்புறத்துக்கும் பூஜை. புரியுதா இல்லைங்களா? அப்பயே பூஜைனா இப்பதான் சொன்னேன். பூஜைனா அதை பத்தி அறிவு. இதெல்லாம் படிக்க முடியாதுன்னா அங்க போய் படிக்கிற இடம் தான் காலேஜ் தான் கோயில். புரியுதுங்களா? அனாட்டம் படிக்கிறானுங்க. அததான் என்னத யோனி, கர்ப்பப்பை, கர்ப்ப கிரகத்தினுடைய வாசல். அப்ப யானையோடைய வாசல் எப்படிக்குது, கோபுரம் எப்படிக்குது, குதிரையோட கோபுரம் எப்படிக்குது, இதுதான். அதுல மகாலட்சுமி வாசம் செய்தான். காலையில 5 மணிக்கு தான் நடக்கும் எல்லா கோயில்லையும். அப்ப இது படிக்கிற இடம் தெரியுதுங்களா? யாரா படிச்சீங்களா? இல்லவே இல்ல. அங்க போய் வீடு இது கேட்டு வரானுங்க. அதான் இங்க இந்த மாதிரி கஜ பூஜையில பண்ணா உனக்கு குழந்தை பிறக்கும். யோ குழந்தை பிறக்குமா? எங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. உங்களுக்கு எப்படி அதிர்ச்சி ஆகுது இதெல்லாம் கேட்டா? எனக்கு அது மாதிரி அதிர்ச்சி ஆகுது. குழந்தை பிறக்கிறதுக்கு இது என்ன சம்பந்தம்? கஜ பூஜையில கலந்துக்கிட்டா குழந்தை பிறக்குங்களா ஐயா? அது என்னன்னே தெரியாம பைசாவை கொடுத்து கியூல நின்னு போய் அந்த வேடிக்கையை பார்த்துட்டு வர்றதுதான் நடக்குதுயா. அது என்னங்கிறது தெரியல. அதுவும் பின்புறத்தை பூஜை பண்றானுங்க. அது என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிங்களா? அதெல்லாம் அதான் சொல்றாங்க, கோவில்லாம் காலேஜ் படிக்கிறதுக்காக அது மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. அது கேட்டா சொல்ல மாட்டாங்கய்யா. அது ஏன் இப்படின்னா அதான் நான் சொல்லல, அரசியல்வாதிக்கே தெரியாது சட்டம் இது மாதிரி இருக்குது. அவன் கேட்கற பாருங்க, இது என்ன ஒரு நாள் முதல்வராக இருக்க முடியுமா? முதலமைச்சர்
லாயர்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு. ஆமா அது போட்டு பண்ணிடலாம் தலைவரே, என்ன சொல்றேங்கய்யா, தனி சட்டம் போட்டு கொண்டு வந்து அது மனுவில் ஒரு திருத்தம் பண்ணி சட்ட மசோதாவை திருத்தம் பண்ணி பண்ணிடலாம் தலைவரே சொல்றாங்களா இல்லையா? ஆமாங்க. அப்படின்னா என்னது, இவங்களுக்கே தெரியாது. சாமியாருக்கு இந்த உள்ளபடியா வேதத்தின் மகரிஷி இந்த சாமி இப்ப சத்குரு ஜட்டி வாசி கூட ஞானம் ஆண்டில, புரியுதுங்களா? அது பணம் சம்பாதிக்கிற அரசியல்வாதி நீ போயிருக்கிறாங்களா, பணம் சம்பாதிக்கிற ஏற்கனவே மக்களை இது மாதிரி ஏதாவது சொல்லி பிராணாயாமம் அதுன்னு சொல்லி பணம் சம்பாதிக்கிறதான் கத்துக்குது, ஞானம் அடையவில்லை. புரியுதுங்களா? ஏன்னா ஞானம்னா அவர் சொல்ற டெபினிஷன் பாருங்க. பாறையும் நான் போய் அந்த பாறையில உட்காந்தேன் கொஞ்ச நேரத்துல நான் எது பாறை இல்லை, பாறை எதுன்னு தெரியல, இதான் ஞானமா? இதுதான் ஞானம்? இவ்வளவு சொல்றேன், இது கம்பெனிங்க ஐயா. ஞானம்னா கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சதுதான் ஞானம். இது கரெக்டா அது கரெக்டா டெபினிஷன் நீங்களே சொல்லுங்க. இதுதான் கரெக்ட். நீங்க என்னைக்கா போய் பாறையில உட்காந்து நான் எது பாறை இல்லைன்னு தெரியல ஆவத்துக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படின்னா சான்ஸே கிடையாதுங்க. சான்ஸே கிடையாது. குழம்பு குழப்பி ஞானம்னா என்னன்னு தெரியாம இதெல்லாம் இப்ப நாங்க சொல்றோம் எந்த பயமும் இருக்காது, எதுவும் இருக்காது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சா இது ஏன் ஆகல தெரிஞ்சிடும். அதனாலதான் இது நிறுவனமாக்கணும்னு சொல்றோம். நான் ஏன் டாக்டர் ஆகலை அப்படின்னா நான் படிக்கவில்லை, புரியுதா இல்லைங்களா? ஏன் டாக்டர் ஆயிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், புரியுதுங்களா? இதுதான் எளிமையா புரியுதுங்க. இதுதான் அப்ப கம்பெனி ஞானம் அடையறதுன்னா என்னதுங்க, என்லைட்மெண்ட் அப்படின்னா என்னதுங்க, கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க, அந்த ரூல்ஸ் பிரகாரம் நடந்து எதோ ஒண்ணு அடையுங்க, அவ்வளவுதான். இதுதான் ஞானம். அதை விட்டுட்டு இது கம்பெனி அதுவும் நான் உடலெல்லாம் நான் மனமெல்லாம் தெரியுது, அதுக்கு மேல போக முடியல, அதுக்கு மேல போனா இவர் கல்லா நிரம்பாது, அதுக்காக என்னது அதோட நிறுத்து ஆணு கத்திட்டு எஞ்சி போடு, புரியுது இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து கள்ளச்சாராயம் ஆன்மீகத்துல கட்ட பஞ்சாயத்துங்க இதெல்லாம், புரியுதுங்களா? ஆமாங்க, எதையோ குழப்பிதான் சொல்றாரு, எதையும் உருப்படியா சொல்ல மாட்டேங்க. எதையும் சயின்ஸ் சொல்ல உபுதிடுறது எல்லாத்தையும் என்னது அது வந்து இறப்பு ஞாபகப்படுத்துதான். பயங்கரமா குழப்பி விட்டுருக்காரு. அதுக்கு பின்னாடி ஒண்ணுமே புரியல. அதுக்கு பின்னாடி அவருக்கே புரியுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அப்புறம் ஏன் மொட்டை அடிக்கிறோம், ஏன் தாடி விடுறோம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சயின்ஸ் போக்குமே வரமாட்டானுங்க, சாமியாருங்க, புரியுதுங்களா? எல்லாம் உனக்கு புள்ள கிடைக்கும், கல்யாணம் ஆகும், உனக்கு சொத்து சேரும், நீ நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படிதான் சொல்லுவானு, புரியுதுங்களா? செக்ஸ் தப்புன்னு அந்த சாமியார சொல்றானா? சொல்ல மாட்டாங்க. இப்பயாவது புரியுதுங்களா என்ன நடக்குதுன்னா? ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு பழைய பஞ்சாங்கங்கள் இன்னைக்கு என்ன அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, புரியுதுங்களா? புரியுதுங்க. ஒரு நாளாவது படிச்ச சாமியார்ட்ட வேலை பாருங்க, மூளை இருக்குதுங்க, புரியுதுங்களா? ஆனா நம்ம செட்டப்பே எப்படிங்குது, இப்ப அதான் சொல்றேன்ல, சாமியார்னா நீங்க ஒரு செட்டப் வச்சிருப்பீங்க, ஞானினா நீங்க ஒரு வச்சிருக்கீங்க. உண்மையான ஞானி உங்களால பார்க்க முடியாது, ஏன்னா அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்க, புரியுதுங்களா? ஞானினா எப்படி இருக்கணுங்கய்யா, அவங்களும் ஒரு செட்டப் வச்சிருப்பீங்க, ஆசீர்வாதம் பண்ணணுங்கய்யா, ஆசீர்வாதம் பண்ணா எல்லாம் நடக்கணும். அப்படியே நித்யானந்த மாதிரி இப்படின்னா அப்படியே ஒரு 5 பொறி உருண்டை வரணும், அப்படியே எலக்ட்ரிக் அப்ப இதெல்லாம் என்ன இது மாதிரி காமிச்சு என்ன பண்ணிக்கிறானுங்க ஐயா, குழப்பி வச்சுட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? புரியலன்னா கேளுங்க, டவுட் இருந்தா கேட்டுக்கணும். இப்ப ஆன்மீகம்னா என்னது, இதுவரை வந்து நீங்க கேள்விப்பட்ட ஆன்மீகம்னா என்னது, அதிர்ச்சியா இருக்கு நிறைய பேருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சு பயிற்சி இதெல்லாம் பாருங்க, கேலி கூத்து, புரியுதா இல்லைங்களா? இந்த குயில் கூத்து மயில் கூத்துன்னு ஒரு ஆள் வாசியாகம் சொல்லி கூத்துக்கிறாராம், இதெல்லாம் என்னதுங்கய்யா, வெறும் கேலி கூத்து, புரியுதுங்களா? குயில் கூத்து, மயில் கூத்து, மான் கூத்து, கரைத்தா கூத்து, இதெல்லாம் என்னதுங்கய்யா, எல்லாமே கேலி கூத்து, புரியுதுங்களா? மக்கள் அதுக்கும் போறாங்க. ஏன் அதுல 4 பேர் பரவசமா எதை ஆக முடியுமான்னு கேக்குறான். அது எதா ஆகும்னா என்ன ஆகும், எப்படி ஆகும், அதான் முக்தினா என்னெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த ஊருக்கு இது ஷார்ட் கட்டா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும், புரியுதுங்களா? அந்த ஊரே பார்த்ததே இல்லை, அப்புறம் எப்படி ஷார்ட் கட்லாம் உங்களுக்கு, நேர வழியா ஷார்ட் கட்டா எதுவுமே தெரியாது, புரியுதா? அதனாலதான் மிஸ்கைட் பண்றாங்க. பாருங்க, அப்ப இப்பயாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் புரியுதா பாருங்க. ஆனா ரொம்ப எளிமை, என்னை பொறுத்தவரை ஆன்மீகன்றது எல்லாம் யோசிச்சு புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் இந்த இது புரிஞ்சு கொள்வதற்கு நீங்க வந்து சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கிறதில்ல. படிக்குள்ள ஜாலியா இப்ப எப்படி படிக்குள்ள பசங்க ஜாலியா படிக்குதுங்களா, படிச்சு அந்த வேலைக்கு போகக்குள்ளதான் அதுக்கான யூனிஃபார்ம் அதெல்லாம் போடணும், புரியுதா இல்லைங்களா? அதுக்கான எதை அடைய போறீங்களோ அதை செய்யணும்.
வாழ்நாள் ஃபுல்லா சித்திரவதை அனுபவிச்சோம் வந்துக்கிறானுங்க இந்த சன்மார்க்கிகள், இந்த இது இந்த மெய்வழிச்சாலை அதுங்க, இதுல நிறைய அமைப்பு இது மாதிரி இருக்குது. இது வாழ்நாள் சித்திரவதை, புரியுதா இல்லைங்களா? ஆன்மீக என்ற பேர்ல என்னதுங்கய்யா, அறிவும் வராது ஒண்ணும் வராது, வாழ்நாள் சித்திரவதை அனுபவிக்கிறாங்க, புரியுதா இல்லைங்களா? இப்ப டவுட் இருந்தா கேட்கலாம். அதிர்ச்சியா இருக்கா நிறைய பேர்? புதிய நண்பர்கள் யாருமே பேச மாட்டீங்க, ஒண்ணும் புரியலையா, இல்ல அதிர்ச்சியா இருக்குதா, இல்ல மயம் போட்டு ஊந்துடுறீங்களா? வியப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐயா. புரியுதா பாருங்க. இப்ப நான் சொல்றது ஏதாவது தவறா இருந்தாலும் சொல்லலாம் நீங்க, இல்லைங்க நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க. இல்ல கோயிலுக்கு போது ஆடு மாடு அந்த மாதிரி மந்தையா கூட மந்தையா போயிருந்தோம். இப்ப தெளிவா படிச்சுட்டு இருக்கோம். நல்லது. வேற நண்பர்கள் யாராவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஏன் அந்த கண்ணாடி விளக்கு தான் எப்போ வரும் தெரியல. கண்ணாடி வரும் சரியான நேரத்துல வரும். என்ன கண்ணாடி விளக்கு பார்த்து பண்ண சொன்னீங்கல்ல, நாங்க பண்றது இல்ல, கண்ணாடி இல்ல, விளக்கு இல்ல, அதனால வரும். இப்பதான் சொல்லிட்டேன் இல்லைங்கய்யா, உங்க கண்ணாடி அந்த விளக்கு வச்சு நீங்க பண்ணலாம். இது யோசிக்கிறது. சரி படி. அதெல்லாம் யோசிச்சு பின்வரும் தலைமுறைகளுக்கு உங்களுக்கே அது இது பண்ண நோட்ல எழுதி வச்சுக்கிறீங்களா, அது மாதிரிதான் அந்த கரெக்டான இது உச்சரிப்பு போட்டு அதுல பதிவு பண்ணி வச்சுக்கிறீங்க. திருப்பி வேணும்னா கேட்க மெமரி கார்டு மாதிரி அது சரியான பிறகுதான் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் இவ்வளவு இது பண்றோம். அதனால சப்ஜெக்ட்ல கவனம் செலுத்துங்க, அதை பத்தி புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அது பதிவு பண்றதுக்கு தான் அது வேணும், புரியுதுங்களா? சரியான முறையில் பதிவு பண்ணி வச்சுட்டா உங்களுக்கும் பின்னாடி வர சந்ததிகளுக்கும் அது என்னவும் பயனுள்ளதா இருக்கும். இதுதான் விஷயம், புரியுதுங்களா? இத கல்லுல இத நம்பாளுங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும், படிச்சாதானே அதை எழுதி வைக்கணும். நீங்க புரியுதுங்களா? படிக்காம எழுத முடியல, எப்படி எழுதிங்க? படிக்கவே இல்லை, அதுதான் இன்னைக்கு சத்குரு ஜட்டிவாஸ் பிரதிஷ்டை பண்ணிக்கிறாரு. பிரதிஷ்டை என்னன்னா, லிங்கத்தை பார்த்து உட்கார கூடாது, அந்த பக்கம் திரும்பி உட்காரணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பொத்துன்னு ஒரு சவுண்ட் கேட்டுது, எல்லாம் முடிஞ்சிச்சு பிரதிஷ்டை, போங்க ஏஞ்சி, புரியுதா இல்லைங்களா? உள்ள போய் எதுவுமே பேசவே கூடாது, சத்தியசாரணை பண்ணக்கூடாது, பரவசம் பண்ணக்கூடாது. யாரோ சொன்னாங்க பாருங்க, எங்களை இந்த பீரியட் டைம்ல கூட உள்ள விடுறாங்க, இது சுதந்திரம். அப்ப ஒண்ணுமே எல்லாத்துக்கும் நீங்க சாமி இருந்தாதானே அங்க இது போக கூடாதுங்க, வரக்கூடாது அப்படிலாம் இது, புரியுதா இல்லைங்களா? எங்களை எப்படி இதுன்னா லேடிஸ் பாத்ரூம்ல எங்களை அலோவ் பண்றாங்கன்னு இவங்களாம் சொல்ற மாதிரி இது, அது சுதந்திரமா, புரியுதா இல்லைங்களா? லேடிஸ் பாத்ரூம்ல ஆம்பளைங்களா அலோவ் பண்ணா அது சுதந்திரங்களா? இல்ல ஜென்ஸ் பாத்ரூம்ல லேடிஸ் போனா சுதந்திரமா? அது அவர் சுதந்திரமா தானே இருக்காரு எல்லாருக்கிட்டையும், அவருக்கு சுதந்திரம், புரியுதுங்களா? அப்படின்னா என்னன்னா அந்த லிங்க பயிர்வி அந்த இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா அதான் சொல்லலாம், இவங்களாம் அந்த பழைய இதை அப்படியே வச்சுன்னா ஏதோ ஒண்ணு போட்டு பாம்பு கும்பு பிடிச்சி அப்படியே ஏமாத்துறாங்க, இந்த அரசியல்வாதி ஏமாத்துற மாதிரி, புரியுதா இல்லைங்களா? அங்க போனாவே நம்ம எனர்ஜி எல்லாம் வந்து பாம்பு கருப்பு இதெல்லாம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அதானே. நம்ம இங்க எதனா சேர்த்து வச்சிருந்தா கூட அங்க இருந்து விட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் பாருங்க, அதுதான் சொல்றேன், நாங்க போறது இதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்னும் நடக்குதுன்னு பார்க்க போறோம், புரியுதா இல்லைங்களா? பார்க்க போனா சாமி வந்துக்கிற சாமி இந்த படிக்காதவன் பாம்பறான் இவனுக்கு தான் சாமி எல்லாம் வருது, புரியுதுங்களா? சென்டிமெண்டல் என்ன வருதுங்கயா, சாமி எல்லாம் வருது. இல்லைன்னா நல்லா இருக்கிறவனுக்கு படிப்பு வருது, அறிவு வருது, ஞானம் வருது, வல்லாறு மாதிரி முக்தி அடையலாம். வல்லாறுலாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாமி கிடையாது, புரியுதா இல்லைங்களா? சென்டிமெண்டல் இடியட் கிடையாது, புரியுதுங்களா? நாட்டி வைக்காத சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப இதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா இப்ப இந்த ஆண்கள் பெண் சுதந்திரம் மாதிரி இருக்குது, சுதந்திரம் எல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. யார் போனா என்ன, புரியுதா இல்லைங்களா? பீரியட் டைம்ல எங்களை உள்ள விடுறாங்க, என்னது அங்க சாமி இருந்தாதான் பீரியட் டைம்ல உள்ள விடக்கூடாது, கேட்டுங்களா? ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா யார் போனா என்ன, இது சுதந்திரமானு கேக்குறேன் நானு. அதேதாங்க வல்லார் பண்ணதான் அண்ணாத ஆரம்பத்துல அது மாதிரி இருக்கிற, அதனாலதான் ஒரு சிவபெருமான் இல்லன்றாரு. அப்புறம் எல்லாம் நிதானமா வந்த பிறகு ஒரு நிலைக்கு வந்த பிறகு எல்லாம் புரியுது, புரியுதுங்களா? ஆரம்பத்துல ஒரு வேகத்துல என்னது அடிச்சு கல்லா கட்டுறது, புரியுதா இல்லைங்களா? அப்புறம் தான் தெரியுது, ஆஹா அப்படி, புரியுதுங்களா? 1ஆம் திருமுறையில இருந்து கோயிலுக்கு போனாரு, எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் 6ஆம் திருமுறை தான் தெளிவாகி எல்லாம் சொல்லி கடவுள். அப்ப இதெல்லாம் புரியுதா பாருங்க. டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஐயா. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் ஏதோ தப்பா சொல்றேனா, இல்ல இட்டுக்கட்டி சொல்றேனா, இல்ல ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்றேனா, இல்ல சரியா சொல்லலையா? ஐயா எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குங்க ஐயா. நேத்துக்கு அந்த விபூதியை பத்தி ஜக்கி வாசுதேவ் ஒரு ஆடியோ
போட்டிருந்தேங்கய்யா. அதுல அவர் என்ன சொல்றாரு, சிவபெருமானே மரணத்தை நினைவுபடுத்திக்கிறதுக்குதான் அந்த சுடலை பொடியை பூசிக்கிறாரு, பஸ்மத்தன்னு சொல்றாருங்கய்யா. அப்ப அவரு ஞானம் முக்தியை பத்தி அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு அந்த டாபிக்ல எதுவுமே இல்லைங்கய்யா. அது உடல் மனத்தை பத்தி தான் பேசுறாரு. அப்ப அவங்க முக்திங்கிறதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கிறது எனக்கு கொஞ்சம், அப்ப முக்திங்கிற டாபிக்கே அவங்க போகல டாபிக்கே வரலைங்க. அதான் ஜீவன் முக்தின்னு இவங்க சொல்றாங்க. அது கூட கிடையாதுங்க. இவன் பணத்தை வச்சுன்னு ஜீவன் முக்தி, அதான் பணம் இந்த அதிகாரம் எல்லாம் வருது இல்லைங்களா, அததான் முக்தின்னு அவங்க நினைக்கிறாங்க. யாரு? சத்குருவே. புரியுது இல்லைங்களா? அவரே அப்படிதான் பேசுறாரு. அது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க ஐயா. நீங்க பாருங்க, ரமண மகரிஷி, நீங்க பெரியாருன்னு சொல்ல ஓஷோ, இப்ப சிவானந்த பரமஹம்சர், இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கிறாங்க, நிறைய மக்களை கூட்டி என்ன பண்ணிருக்காங்க. அதானே அவங்க பெரிய, வேற என்ன பயன் வந்திருக்கு உங்களுக்கு? அது யாருமே முக்திங்கிற விஷயத்த பத்தி, ஆனா ஞானத்தின் பிரம்மாண்டம்னு அவ்வளவு பெரிய புக்கு போடுறாரு. இங்க சிவபெருமான் மரணத்தை நினைவுபடுத்திக்கிறாருங்கிறாரு. பைத்தியகாரத்தனமா இருக்கு. ஒரு நிமிஷமா, இவங்க எல்லாமே என்னன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மக்களை என்ன பண்றாங்க, மாத்துறாங்க, உண்மையை மாத்துறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்படி சொன்னா என்னது? இப்ப நான் சொல்றது எல்லாமே லாஜிக். நம்ம உடம்பு ஒரு கருவி, இது அவரும் சொல்றாரா இல்லைங்களா? சொல்றாரு. அதுக்கு அடுத்தது என்னது? உடம்பு கருவினா பயிற்சி பண்ணி அடையணும்னு சொல்றாரு. முடியுமான்னு கேட்கிறேன் நான். படிச்சு அடைய முடியுமா, பயிற்சி பண்ணி அடைய முடியுமா? இப்ப சொல்லுங்க. படிச்சுதான் அடைய முடியும். அதெல்லாம் அவரு ஏதோ சொல்றாரா? அப்படின்னா என்ன சொல்றாரு? கொஞ்சோண்டு சொல்லி மீதில அவரு கவர்மெண்ட் சிலபஸ் நடத்தாம அவர் சொந்த சிலபஸ் நடத்திக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறாருங்கயா, அப்புறம் வேற மாதிரி போகுது. ஆமா, அப்படின்னா என்னது? மாத்துறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி மக்கள் என்னது, ஏன்னா அவரு சாவ போறாரு. அதனால என்னது, எல்லாரும் சிவபெருமானே ரொம்ப இன்சல்ட்டிங் ஆகுதுங்கய்யா, ரொம்ப இன்சல்ட் ஆகுது. ஆனா நீங்களே பாருங்க, அதுதான் நம்ம தெளிவா சொல்லிருக்கோம். நம்ம உடம்பு ஒரு கருவி, இதை படிச்சுதான் இதை அசம்பிள் பண்ணணும், டிஸ்மேண்டில் பண்ணுங்க. அது கீழே எதுவுமே முக்தி கிடையாது. இப்ப இவங்க சொன்ன ஆன்மா முக்தி, ஜீவசமாதி, மகாசமாதி எல்லாம் குழப்பத்தெல்லாம் கிடையாதுங்க. ஆள் கூட்டம் அவ்வளவுதான். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அவ்வளவுதான். நாங்க முடிச்சிடறோம். நாங்க வித்தார கல்வி விறகடிக்கு போனாலும் கத்தாழ முள்ளு கொத்தோட ஏறிச்சான்ற மாதிரி இது இவனுக்கு சொல்றது. புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்களே அதுக்குதான் சொல்றேன், எல்லாத்தையும் பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்து அங்க வேணும், அதுக்கு ஏதாவது அவங்க சில நல்லது இருக்கும், அதை மட்டும் எடுத்துன்னு வரணும். அதான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் நாடி மிக்க குழல். அதேதான். புரியுதா இல்லைங்களா? ஓகே, வேற எதுவும் டவுட் இல்லையா இருக்கும்? ஓகே, சரி. அந்த விளக்கம் கண்ணாடியும் உங்களுக்கு கரெக்டான நேரத்துல அனுப்பி வைக்கப்படும், வரும். அதை நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க. அது உங்களுக்கும் அது எழுதி வச்சுக்கிற மாதிரி மெமரி கார்டு மாதிரி அது மாதிரி யூஸ் பண்ண போறோம். அதைத்தான் பிரதிஷ்டன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நிவர்த்தி காலம் முடிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிருக்கணும். நீங்க செய்த தப்பா முடிவு பண்ணி வச்சுக்கிறீங்களா, அது உங்க அஞ்ஞானம் எல்லாம் போய் கரெக்டான நல்லா எழுது கத்துன பிறகுதான் அதுல எழுதணும். அது முன்னாடி நானும் எங்க வீட்டுக்காரனும் கச்சேரி போறான் மந்திரம் சொன்னா தப்பா பின்னாடி வரவங்களுக்கும் பாதிப்பாயிடும். அதுக்கு தானே அது சரியான நேரத்துல உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? ஓகே, அது வரலையும் இதை நம்ம சப்ஜெக்ட்ல கவனம் செலுத்துங்க. அதுதான் சொல்றேன்ல, இந்த குழந்தைங்க தான் இந்த குறை சொல்றதுலேயே ஓடும். ஏன்னா அது வந்தா எது ஒன்றும் பிரமாதமா நடக்க போற மாதிரி. இப்போ ஒரு கண்ணாடி வேலைக்கு வந்துருச்சுங்களே, உங்களுக்கு எதாவது பிரமாதம் நடக்க போதா? ஆனா மனசு என்ன தந்திரம் பண்ணுது பாருங்க, அது ஒண்ணுதான் குறை. அது வந்துட்டுன்னு எல்லாம் அவ்வளவு மாறாதுங்க. புரியுதுங்களா? அறிவு வந்தாதான் எதாவது மாறும். புரியுதுங்களா? விளக்கு வந்தாலோ கண்ணாடி வந்தாலோ கடவுளே வந்தா கூட எதுவும் மாற போறது இல்லை. நீங்க எப்ப கவனம் கொடுத்து அறிவு அடைகிறீங்களோ அப்பதானே அது ஏதாவது மாற்றம் நடக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஏமாற்றம் மட்டுமே நடக்கும். எல்லாம் கவனமா இருப்பாங்க. விளக்கு கண்ணாடி உங்களுக்கு தேவையானது கரெக்டா வரும். அதை வச்சு கரெக்டா நம்ம சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்குமே நன்மை நடக்கும். அது முதல்ல அறிவாடிங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னதெல்லாம் யோசிங்க. கண்ணாடினா என்னது, விளக்குனா என்னது, அவர் எப்படி இது மாதிரி ஆனாரு, ஏன் இது மாதிரிலாம் சொன்னாரு. இப்ப நான் சொல்றது அஷ்டகர்மா அஷ்டமசித்தெல்லாம் இருக்குதா இல்லையா? ஏன் இருக்குது சாமியெல்லாம் இப்படி குழப்பறானுங்க, சமாதி மாதின்னு. இது போய் செத்துட்டு பிறகு அவன் சாவலான்றானுங்க. இது எப்படி இது? அதெல்லாம் பார்க்கணும். நீங்க சாவுனா என்ன முதல்ல அதை பார்க்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகே, அப்ப மீண்டும் அந்த சாயங்காலம் பயிற்சி, காலையில கிளாஸ் அப்படிதான் வச்சிருக்கோம். சாயங்காலம் பயிற்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.